உள்ள உங்க பெரியப்பாவும் அப்பாவும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க நீயும் தூங்காம நடந்துட்டு இருக்க. எதுவும் பிரச்சனையா? அவங்க ஏன் தூங்கல? அததான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். ஏன் யாரும் தூங்காம இருக்கீங்க? தெரியல பெரியமா. சரி உள்ள வா. நீங்க போங்க பெரியமா, வரேன். நடந்த ஒண்ணு நினைச்சு பார்த்தோம்னா வயிறு எரியுது. எங்க மோர்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொண்டு வரட்டுமா? எதுக்குடி? நீங்க வயிறு எரியுதுன்னு சொன்னீங்களா, அதான். இருங்க எடுத்துட்டு வரேன். அப்படியே போய் அண்டா ஒண்ணு எடுத்து கலக்கி என் தள்ள கொட்டு. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நல்லதுக்கு தானே சொன்னேன். ஏய், உன் அக்கறையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இரு. இந்த குடும்பத்துல ஒரே ஒரு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டான். நம்ம எல்லாரோட நிம்மதியும் ஒட்டுமொத்தமா கெடுத்துட்டான். நம்மளை அவமானப்படுத்தி ஊரு முடி நம்மளை அசிங்கப்பட வச்சு நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தி இப்ப அவன் வீட்டு கல்யாணத்தை மட்டும் ஜாம் ஜாம் நடத்த போறான். ஏண்டா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இதையே எத்தனை தடவைடா சொல்லிட்டு இருப்ப? வலிக்குதாக்கா, மனசு வலிக்குது. சொல்லி சொல்லியாவது ஆத்திரத்தை தீர்த்துக்கலான்னு பாக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆறாது. அதுக்குதான் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ணுவ நீ? போய் அவங்கள அடிப்பியா? இவன் போய் அடிப்பானா? போய் நல்லா அடி வாங்கிட்டு வருவான். மாறி கொஞ்சம் பேசாம இரு. எனக்கு வேற ஒரு யோசனை இருக்கு. என்ன? இல்ல டேய், அண்ணன் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லண்டா. ராஜிய கல்யாணத்துக்கு முதல் நாள் தூக்குனாங்கல்ல, அதே மாதிரியே கல்யாண பொண்ணையும் ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டா. என்ன சொன்ன? பொண்ணை தூக்கி நம்ம வீட்டு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, பூரா வீட்டு பொண்ணை தூக்க போறியா?